வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் சேனல். இதுக்கு முந்தைய வீடியோல இந்தியா பாகிஸ்தான் வாரப்ப நம் ராணுவ வீரர்கள் யாரெல்லாம் லீவ்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ரீகால் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா. அப்படி அவங்க உடனடியா அடுத்த நாளே கிளம்பி போகும்போது அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம அந்த ட்ரெயின்ல எப்படி டாய்லெட் பக்கத்துல தூங்கி எந்திரிச்சிட்டு அவங்க போனாங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாங்க அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு சில நண்பர்கள் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, நீங்க வந்துட்டு இப்படி ஏன் கஷ்டப்பட்டு போறீங்க, ஒரு ஃபிளைட்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணி போகலாம் இல்லையா, இப்படி கஷ்டப்பட்டு போகணும்னு அவசியம் இல்லையே அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபிளைட் டிக்கெட் உங்களுக்கு வந்து அங்க போய் கிளைம் ஆகும் இல்லையா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்லயே வந்துட்டு ரிப்ளை கொடுத்தேன். இருந்தாலும் இது மாதிரி நிறைய பேரோட திங்கிங்ல இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்களுக்குலாம் ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஆபீசர்ஸை விட்டுருவோம், இந்த ராணுவத்துல சேர்ந்திருக்க அந்த கடைநிலை ஊழியர்கள், அந்த கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்க அந்த ஊழியர்கள், அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு யாருக்குமே இன்னும் புரியறது இல்லை. ஸோ அதை பத்தி அந்த வீடியோ நான் பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ராணுவ வீரன் பிளைட்ல போக முடியுமா? அந்த சோல்ஜருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த பேமெண்ட், அவர் கிடைக்கிற அந்த சம்பளம், அதெல்லாம் வச்சு அவர் ஃபிளைட்ல போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போயிட்டு வர முடியும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒரு ராணுவ வீரன் தான் வீட்டுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவைனா வந்துட்டு போக சூழ்நிலை வரும். சில பேர் 2 தடவை வந்துட்டு போவாங்க, சில பேர் 3 தடவை வந்துட்டு போவாங்க. அது மாதிரி அவங்க 3 தடவையுமே அவங்க வந்துட்டு போறதுக்கு பிளைட்ல போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் கொடுக்குற சம்பளங்கள் பிளைட்ல போயிட்டு வர்றதுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னாலுமே எல்லா சோல்ஜராலுமே பிளைட்ல போயிட்டு வர முடியாதுன்றதான் உண்மை. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இது வந்துட்டு மாறுபடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சோல்ஜர் அப்பதான் செலெக்ஷன் ஆகி வந்திருக்காங்க, அவங்க குடும்ப பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கு, அவருக்கு மேரேஜ்லாம் ஆகல, எந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, குடும்ப சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அவர் ஒவ்வொரு தடவையுமே ஃபிளைட்ல போயிட்டு வர முடியும். ஆனா 90% சோல்ஜர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு அவங்க குடும்ப சூழ்நிலைகள் எப்பயுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோல்ஜர் யார் வந்துட்டு ராணுவத்துல சோல்ஜரா வருவா? ரொம்ப வசதி படைச்சவங்களும், ரொம்ப பணக்காரங்களும், அதிகாரியோட பிள்ளை, அமைச்சரோட பிள்ளை, பெரிய பெரிய பணக்காரங்க பிள்ளை, அவங்கள சோல்ஜரா வருவாங்க. 99% இன்னும் சொல்ல போனா 100% நடுத்தர மக்களும், அதிகமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களும் அவங்க தான் இந்த ராணுவத்துக்கு சோல்ஜராகவே கண்டிப்பா வருவாங்க. சோ அவங்க அப்படி வரும்போதே தான் குடும்பத்துல பல கஷ்டங்கள், கவலைகள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த சோல்ஜரா வருவாங்க. சில பேத்துக்கு வந்துட்டு வீடு வாசல் இருக்கு, சில பேத்துக்கு கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் இருப்பாங்க. குடும்பத்துல பல கஷ்டங்கள்லாம் இருக்கும், கடனோட வாங்கி படிக்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏதாவது ஒரு வேலைக்கு கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ட்டு இந்த ராணுவத்தை சூஸ் பண்ணி, ராணுவத்துல 10th இருந்தா போதும் இல்லையா ஒரு சோல்ஜர் ஆகுறதுக்கு. அந்த 10th முடிச்சவொடனே குடும்பத்தோட கஷ்டத்துக்காக எப்படியா நம்ம ராணுவத்துல போய் நம்ம குடும்பத்தை கஷ்டத்தெல்லாம் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த வேலைக்கு வரும்போது அவங்க ஒரு 2-3 வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் குடும்பத்துல கண்டிப்பா ஒரு வீடு கட்டணும், அக்கா தங்கச்சிகளை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க எல்லாருமே ஒரு லோன் எடுத்துருவாங்க. சரிங்களா? அவங்க அப்படியே என்கேஜ் ஆயிடுவாங்க. ஒரு லோன் எடுத்து குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இருக்க அனைத்து சோல்ஜருக்கும் கிட்டத்தட்ட 90% சோல்ஜர் கண்டிப்பா 10-15 லட்சம் லோனோட தான் இருப்பாங்க. அவங்க அந்த லோன் எடுத்து தான் அந்த வீடு கட்டுறது, அந்த அவங்க குடும்பத்தை வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னேற்றணும், அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. ரொம்ப கம்மியான ஒரு கொஞ்சம் சோல்ஜர்ஸ் தான் அவங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு லக்ஸரியா வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. 90% அதிகமான சோல்ஜர்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு லோன் எடுத்து இந்த மாதிரி ஒரு எங்கேஜான நிலைமையில இருப்பாங்க. அவங்க வாங்குற சம்பளம் பாதி அந்த லோன் கட்டுறதுக்கே போயிடும், மீதம் பாதி அந்த மாசத்தை அவங்க அந்த குடும்பத்தை ரன் பண்றதுக்கு தான் அவங்க கரெக்டா இருக்கும். மற்றபடி இவங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் அவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கு தான் அந்த பணம் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க எப்பயுமே அவங்க வந்துட்டு ஃபிளைட்ல போயிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அவங்க முடியும்னாலும் எதுக்கு நம்ம ஃபிளைட்ல எவ்வளவு காசு செலவு பண்ணணும், அந்த காசு இருந்தா நமக்கு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு செலவுக்கு ஆயிக்குமே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வாழ்வாங்க. ஸோ அதனால அவங்க மேக்சிமம் அதிகபட்சம் ஏசி 3 டயர்ல தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஏசி 3 டயர்ல போனாதான் அந்த டிக்கெட் கிளைம் ஆகும். சோல்ஜருக்கு ஒன்லி ஏசி 3 டயர் டிக்கெட் தான் கிளைம் ஆகும். அந்த பைசா தான் ரிட்டர்ன் வரும். அது கூட வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு தான். மீதம் அவங்க 2-3 தடவை போனாங்கன்னா அதெல்லாம் அவங்க பைசால தான் போயிட்டு வரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சடனா ரீகால் பண்ணும்போது அடுத்த நாளே கிளம்பணும்னு வரும்போது ஃபிளைட் டிக்கெட்டு ஒன்றுக்கு டபுளாவோட இருக்கும். சரிங்களா? ஒரு 10,000 ரூபா டிக்கெட்னா அதே அடுத்த நாளே கிளம்பணும்னா அது 20,000 ரூபா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில டக்குன்னு 20,000னா
அநேக சோல்ஜர் கையில காசு இருக்காது. அவங்க உடனே ட்ரெயின்ல தான் கிளம்பி போகணும்னு நினைப்பாங்க. அவங்க தாட்ல கூட வராது நம்ம ஃப்ளைட்ல போகணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட கையில காசு இருந்தா அவங்க ஏன் வந்துட்டு அந்த மாதிரி டாய்லெட் பக்கத்துல படுத்துட்டு போவாங்க, சரிங்களா? ஆனா ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்க எப்பயுமே ஃப்ளைட்ல போயிட்டு வந்துக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா டிக்கெட் கிளைம் ஆகும். ஃப்ளைட் டிக்கெட்டுக்குரிய காசு எல்லாமே அவங்களுக்கு உடனே சடனா கிடைச்சிடும். ஆனா சோல்ஜர்ஸ்க்கு அப்படி கிடையாது. நீங்க ஃப்ளைட்லயே போனாலும் அந்த டிக்கெட் கிளைம் ஆகாது. அவங்க ஏசி 3 டயர் டிக்கெட்டுக்குரிய காசு தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்க கையில காசு முதலாவது இருக்காது. அப்படியே கடனை உடனே வாங்கி அவங்க போகணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு அந்த டிக்கெட் கிளைம் ஆகாது. அதுக்கு அடுத்த மாசம் இந்த கடை வாங்கின காசை திரும்ப கொடுக்கணும் போது அவங்க லோன் அவங்க குடும்ப சூழ்நிலைனால கண்டிப்பா அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நிலவரனால தான் அவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் தான் முன்னுக்கு வந்து பார்க்கணும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ராணுவத்துல போய் சோல்ஜரா வேலை பார்க்குறவங்க பெரிய லக்ஸுரி லைஃபா வாழ்வாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஒரு சில ராணுவ வீரர் இருப்பாங்க, சரியா, ஒரு கெத்தா ஒரு பெருமையா சுத்துறவங்க. இங்க படாத பாடு போட்டுட்டு வந்துட்டு ஊருக்கு 1 மாசம் லீவுக்கு வருவாங்க. அவங்க அங்க வந்துக்கிட்டு ஒரு புல்லட் எடுத்துக்கிட்டு அப்படியே பெரிய நான் தான் பெரிய ராணுவ வீரன், நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிட்டு ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு திரியறவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி ஆட்கள் இதுல கணக்குல சேர்க்க வேணாம். ஆனா ஒரு சில ஆட்கள் உண்மையிலே குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு எந்த வித கெட்ட பழக்கம் இல்லாம குடும்பத்தை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு கவலை கஷ்டத்தோட வாழ்ற ராணுவ வீரர்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த மாதிரி கஷ்டத்துல ஆல்ரெடி இருக்க ராணுவ வீரர்கள் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ரீகால் பண்றாங்க. அவங்களுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லாம அவங்க இப்படி டாய்லெட் பக்கத்துல படுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஒரு வீடியோ கூட நான் இப்போ அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ கூட நீங்க பாருங்க. அதுல பார்த்தா ஒரு ராணுவ வீரன் எந்த டிக்கெட் இல்லாம ஒரு ஜன்னல் டிக்கெட் எடுத்துட்டு ஏசி 3 டயர்ல பாத்ரூம் அந்த டாய்லெட் பக்கத்துல நின்றுட்டு போறாரு. அதை கூட வந்துட்டு அனுமதிக்க மாட்டாங்க இந்த டிடிஆர்ஸ். அவங்களுக்கு தெரியாதா நாட்டுல என்ன நடக்குதுன்னு, எவ்வளவு சண்டை, இந்தியா பாகிஸ்தான் வார் போயிட்டு இருக்குது. நான் டியூட்டிக்காக என்னை ரீகால் பண்ணிட்டாங்க, நான் போகணுன்றாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உன் டியூட்டி உனக்கு, என் டியூட்டி நாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கணும்னு அந்த டிடிஆர் சொல்றாங்க. இதுதான் இந்த நாட்டோட நிலவரம். ஒரு ராணுவ வீரர் அவர் தான் வாழ்நாள்ல ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ முடியும். அதிகபட்சம் ஒரு வீடு கட்ட முடியும், அவங்களோட பிள்ளைகளை படிக்க முடியும். இது கூட லோன் எடுத்து தான் செய்ய முடியும். ரொக்கமா கையில பணத்தை வச்சுக்கிட்டுலாம் கட்டுறது கிடையாது. அவங்க ஒரு லோன் எடுத்து தான் வீடு கட்டுவாங்க, ஒரு லோன் எடுத்து தான் பிள்ளைகளவே படிக்க வைப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் ஃபுல்லா ராணுவத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே எங்கேஜ் ஆயிடுவாங்க. இந்த லோனை கட்டணும், குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு டென்ஷன் ப்ரெஷருக்குள்ள ஆல்ரெடி அவங்க வந்துருவாங்க. மாசம் அவங்களுக்கு அந்த சம்பளம் வந்தா மட்டும்தான் அவங்களால அந்த மாசத்தை ரன் பண்ணவே முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளை வந்துருவாங்க. ஸோ அதனாலேயே அவங்க பல டென்ஷன் பல கவலைகள் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி சடனா அவங்க ஃப்ளைட்ல போக முடியும், நீங்களே சொல்லுங்க. ஸோ சோல்ஜர்ஸ் 90% சோல்ஜர்ஸ் ஃப்ளைட்ல எல்லாம் சடனா போறதுக்குரிய வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி தான். இதுதான் நம்ம நாட்டின் ராணுவ வீரனோட நிலைமை. ஒரு கிரிக்கெட் விளையாடுறவங்க கூட ஒரு மேட்ச் விளையாண்டா அவங்க லைஃப் செட்டில் ஆயிடும். மற்றபடி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றவங்க, சினிமால நடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு படம் நடிச்சா அவங்க லைஃப் செட்டில் ஆயிடும். ஆனா ராணுவ வீரனுக்கு அப்படி கிடையாது. அவன் 60 வயசு வரைக்கும் உழைச்சாலும் இந்த ராணுவத்தை விட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு திரும்ப போனா அவன் எங்கேயாவது ஒரு ஏடிஎம் வாசல்லையோ ஒரு பேங்க் வாசல்லையோ செக்யூரிட்டியா தான் நிக்கிறான். இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கோங்க அவனால ஃப்ளைட்ல போக முடியுமா போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த நாட்டில் ராணுவ வீரனோட நிலைமை. ஸோ இதை தான் புரிய வைக்கிறக்கா இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.